ரோபோ சங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான். நான் காதுக்கு இதை கேட்டிருக்கேன், நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரோபோ தான் போல், அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில். T2 மீடியா சார்பாக திருமதி பிரசாந்தி பிரான்சிஸ் அவர்களுடைய தயாரிப்புல திரு போசர் ஜே எல்வின் அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் திரு ரோபோ சங்கர் கதையின் நாயகனா நடிச்சு உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் அம்பி. கதையின் நாயகியா அஸ்வினி சந்திரசேகர் அவர்களும் அண்ட் ரொம்ப முக்கியமான நடிகர்கள் திரு ரமேஷ் கண்ணா, கஞ்சா கருப்பு, இமான் அண்ணாச்சி, மோகன் வைத்யா, நமோ நாராயணன், மீசை ராஜேந்திரன், ஷர்மிளா, ஆர்த்தின்னு பலர் இணைஞ்சு நடிச்சு இந்த அம்பி படம் உருவாகி இருக்கு. திரு வெற்றிவேல் முருகன் அவர்களுடைய ஒளிப்பதிவுல ஏபி முரளிதரன் அவர்கள் இசையில உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ராசா அவர்கள் பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. பிரபல பாடகர்கள் சைந்தவி மாம், இசையமைப்பாளர் MM கீரவாணி அவர்கள், சத்யபிரகாஷ், ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள், தேவகோட்டை அபிராமி, இவங்க எல்லாரும் ரொம்ப அழகான பாடல்களை இந்த படத்துல வந்து நமக்காக பாடியிருக்காங்க. ஸோ படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் ஒன்று கடந்து வந்திருப்போம், இல்லைனா வந்து நாமளே அப்படி ஒரு மனிதராக இருப்போம். அது என்ன அப்படின்னா, பேசிக்காக ரொம்ப இன்னசென்ட்டான பீப்புளாக இருப்பாங்க, ரொம்ப வெள்ளந்தியாக வெகுலியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம், அவங்க பண்ண ஏதோ ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லை அவங்க யோசிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம், பேசின ஒரு விஷயமா இருக்கலாம், ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு வந்து அவங்க ரொம்ப வீரன், அவர் வந்து ரொம்ப பெரிய தைரியசாலிச்சா எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு தப்பான ஒரு மிஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்துடும். அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அதை வந்து அப்படியே சமாளித்து மெயின்டைன் பண்ணி ஆமாங்க நான் கொஞ்சம் கெத்து தான் அப்படின்னு வந்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த படத்தோட கதாநாயகன் அம்பி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆள். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் அது மற்றவங்களுக்கு வந்து அவர் ரொம்ப வீரதீர சூரனாக வந்து காமிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பில்டப் அப்படி மெயின்டைன் பண்ணாரா, இல்லை அம்பியாவே தான் இருந்தாரா, இல்லை அந்நியனா மாறினாரா அப்படின்றத வந்து நகைச்சுவை கலந்த படமாக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ சார். அதே மாதிரி படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸை ஓன் பண்ணியிருக்கிறது எஸ் பிக்சர்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி மற்ற பிஸ்னஸ் கோஆர்டினேஷனை ஏற்றிருக்கக்கூடிய சாய் கிருபா ஃபிலிம்ஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ படத்தோட டீம் படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேச காத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு ப்ரெஸ் மீட்டும் வந்து நடக்க இருக்கு. நான் வந்து காஸ்ட் அண்ட் குருவை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணிடுறேன். இந்த அம்பி படத்தில் ரோபோ சங்கர் சாருக்கு சிஸ்டரா, அதாவது அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை ஆர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்வின் சார் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கால் பண்ணியிருந்தாரு. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆடிஷன்லாம் எடுக்கணும், இந்த படம் இந்த கேரக்டர் வந்து அக்கா கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், நீங்கள் ஃபேமிலியாக ஒரு 4 சிஸ்டர்ஸ் பண்ணணும் மதரோட சேர்ந்து. அதுக்கு அடுத்த நாள் பேசிட்டு ஃபோன் மட்டும் பேசிட்டு சொன்னார், இல்லை ஐ திங்க் யூ ஆர் த ரைட் சாய்ஸ், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு கூலான டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. கோவமே வராது அவருக்கு. நாங்கள்லாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் விவர் ஷார்ட் போயிட்டே இருக்கோம், ஆனால் நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம், கதை பேசிகிட்டு இருப்போம், எதுவுமே இல்லை. ஆஸ் த சினிமாட்டோகிராஃபர் ரைட்லி செட், நாங்கள் ஷார்ட் முடிஞ்ச அப்புறம் கூட யாருமே வேறு இடத்துக்குலாம் போக மாட்டோம், அதே இடத்துல உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்போம். வி பாண்டட் லைக் அ ஃபேமிலி. ஐ திங்க் தட் ஹெல்ப். அந்த கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கும். அண்ட் திரையுலகின் காமெடி ஜெயன்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட to share screen space with such people, I think I'm really very blessed. Thank you Elvin sir for this wonderful opportunity. ரோபோ சங்கர் சார் கூட நாங்கள் அந்த வீட்டில் அந்த சீன்ஸ்லாம் பண்ணும்போது எங்களை அறியாமே சிரிச்சிருவோம். ஏன்னா யூனோ வாட் அ காமெடி ஜெயண்ட் ஹீ இஸ். அவருடைய டைமிங்லாம் எங்களுக்கு அவர் பார்த்தோடனே அப்படியே எங்களை அறியாமலே நாங்கள் சிரிச்சிருவோம். கட்டுன்னு சொன்ன அப்புறம் கூட சில நேரத்தில் சிரிச்சுட்டே இருந்தோம். நாங்கள் அவ்வளோ வி ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃபன் டியூரிங் த ஃபில்மிங். அண்ட் மோகன் வைத்யா சார், கஞ்சா கருப்பண்ண, எல்லாருமே, இமான் அண்ணாச்சி, அவங்க கூடலாம் நான் நடிக்கலை, எங்களுக்கு சீன்ஸ் இல்லை. பட் ஓவரால் இந்த ஃபில்ம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் ட்ரீட். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். நோ பேகேஜ், no emotional baggage, no serious drama, fun and fun.
ஸோ ஒரு சம்மர் ட்ரீட், ஐடியல் ட்ரீட். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க, இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்க. இட் வில் பி அ ஹியூஜ் திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஒரு பக்கம் நல்ல குணச்சித்திர நடிகராகவும், இன்னொரு பக்கம் தேமுதிகவோட அதிகாரப்பூர்வ பேச்சாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பாசமிகு தொண்டனா இருக்கக்கூடிய நடிகர் மீசை ராஜேந்திரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். என்னுடைய பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. அரசியல் அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம், நாள் கணக்கில் பேசலாம். சினிமாவில் ஒரு சில நிமிஷங்கள் பேசுறேன், பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. 19th செஞ்சுரியில் சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது. போட்டோகிராஃபி, செல்லுலாய்டு அப்படிங்கிறது தான் சினிமா, மாஸ் மீடியா. சினிமாங்கிறது மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியாவில் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது மிக பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு கலெக்டரோ ஒரு எஸ்பியோ ரோட்டில் நடந்து போனால் தெரியாது, ஆனால் சினிமாவில் இருக்கிற நடிகரோ இயக்குனரோ ரோட்டில் நடந்து போனால் தெரியும். அதுதான் சினிமா பவர். அந்த சினிமா பவரை வச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க. அந்த சினிமாவில் நாங்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த படத்தில் அம்பி, அதாவது கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவருடைய திறமையை ஊர் உலகம் எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட கலைஞன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சினிமாவுக்கு வரணும், ஹீரோவாக ஆகணும், நடிகராக ஆகணும், இயக்குனராக ஆகணும்னு ஊரை விட்டு வந்திருப்போம். நான்லாம் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும், அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ ஒரு நடிகர், ஒரு கலைஞன் இங்கே வந்து அவர் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அசத்த போகுது, கலக்க போகுது, இதெல்லாம் பண்ணி மிமிக்ரி பண்ணி இன்றைக்கு ஒரு கதாநாயகனா உயர்ந்திருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு உழைப்பு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு பாருங்க. தம்பி ரோபோ சங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த படத்தோட இயக்குனர் எல்வின் அவர்கள், அதாவது சார்லஸ் ரெனால்டு சினிமாவை கண்டுபிடித்தார். தாமஸ் ஆல்பா எடிசன் அவர்கள் அதை தொடர்ந்து மோஷன் பிக்சர்ஸை கண்டுபிடிச்சார். அதன் பிறகு லூமியோ பிரதர்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே, அந்த பேர் வரிசையில் போசர் ஜே எல்வின். அருமையான ஒரு இயக்குனர். நான் ஒரு 178 இயக்குனர்கிட்ட பணி செஞ்சிருக்கிறேன். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகளையும் 260 படம், 178 டைரக்டர்கிட்ட நான் வந்துட்டு வேலை செஞ்சுருக்கிறேன். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல், எதையும் போட்டு குழப்பிக்காம சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குற இயக்குனர் நம்மளுடைய இயக்குனர் எல்வின் அவர்கள். ஏன்னா தயாரிப்பாளரும் அவங்க மிஸ்ஸஸ் தான். ஒரு தயாரிப்பாளர் மிஸ்ஸஸ்னாலும் இவர் தான் அதில் ஃபுல் எஃபர்ட் போடணும். ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் 2000 ஒரு படம் பண்ணேன், காதலே என் காதலே அப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2006 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸ்டேட் அவார்டு மட்டும்தான் வாங்கிச்சு, மற்றபடி பணம்லாம் வரல. அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் எவ்வளவு கஷ்டம். அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர். அப்போ எவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றாருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குழந்தைய நம்ம வந்து பெத்து எடுத்து அதை படிக்க வச்சு, அதை டாக்டருக்கு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷம் நிச்சயமாக 9ஆம் தேதி காலையில முதல் ஷோல அவருக்கு வரும். நிச்சயமா வரும். ஏன்னா எவர் கிரீன் காமெடிங்கிறது எப்போதுமே காமெடி ஜெயிக்கும். அதுக்கு உதாரணம் நம்மளுடைய சுந்தர் சி சார் கூட எடுத்துக்கலாம். எத்தனையோ புதுமுக இயக்குனர்கள் இன்னைக்கு வந்தாலும் கடந்த 30 வருஷமா இன்னைக்கும் எவர்கிரீனா இருந்துட்டு இருக்காரு பாருங்க, இந்த காமெடியை கையில வச்சுக்கிட்டு. அதே போல நம்மளுடைய எல்வின் சார் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது மட்டும் கிடையாது, கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதையின் நாயகனாக தம்பி ரோபோ சங்கர் நடிச்சிருக்கிறார். ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன்
எப்படிலாம் இருப்பார், எப்படி வெள்ளந்தியா இருப்பார் அப்படிங்கிறதுலாம் தம்பி ரோபோ சங்கர் அது வந்து இதில் வந்து அருமையாக வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா நான் என்னைய வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இயக்குனர் என்னைய காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதை இப்போ சொன்னால் தெரியாது, நீங்கள் படத்தில் பாருங்கள், அந்த காமெடி வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துக்கு பிறகு எனக்கு நிறைய காமெடி கேரக்டர்ஸ் வரும். அதுக்கு இயக்குனருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி பட்டாளங்கள், அதில் வந்து அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இருக்கிறாப்புல, அண்ணன் கஞ்சா கருப்பண்ணா இருக்கிறாப்புல, நம்ம கோவை பாபு இருக்கிறாரு, எங்களுடைய மூத்தவர் தூர்தர்ஷன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கிற அண்ணன் மோகன் வைத்தியா இருக்கிறாரு. நல்லா கஞ்சா கருப்பண்ணா நல்லா பலமா கைத்தட்டுங்க, சீனியர் மோஸ்ட் அவரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா சார் இருக்கிறாரு, நமோ நாராயணன் இருக்கிறாங்க. ஸோ என்னைய இந்த படத்தில் இவர் எப்படி இவ்வளவு காமெடி நடிகர்கள் இருக்கும்போது என்னைய எப்படி இவர், நம்ம எப்போதுமே போலீஸாக தானே நடிப்போம். 260 படம் நடிச்சிருக்கிறோம், அதில் 200 சொச்ச படம் போலீஸு. ரொம்ப ஈஸி போலீஸாக நடிக்கிறது. போனோமா குரலை உயர்த்தி பேசுகிறோமா 2 அடி அடித்தோமா, ரொம்ப ஈஸி. பட் இதில் நான் போலீஸாக தான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதில் நம்மளை எப்படி காமெடியாக வேலை வாங்கியிருக்காருன்னா உண்மையிலே டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இப்போ வரும்போது அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி சொன்னாங்க, நீங்கள் வந்து சினிமாவை சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் ட்ரெண்டு, அதுதான் கண்டென்ட்டு. இல்லை வந்து கேட்டாப்புல கோவை பாபு அவர்கள் கேட்டார், என்னென்ன மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறீங்க அப்படின்னு. மற்றவங்கெல்லாம் ஜனநாயகன் நம்ம ஒரு படத்தில் நடிக்கும்போது நான் மக்கள் நாயகன் ஒரு படத்தில் நடிக்கிறேன், அதுக்காக இந்த மீசையை எடுத்துட்டேன். அண்ணாச்சி கண்டென்ட் வந்துடுச்சா? அவர் ஜனநாயகன் நடிச்சிட்டு இருக்காரு, நான் மக்கள் நாயகன் ஒரு படத்துல, அதே சங்கராபுரத்துல தான் சார் எங்களை எங்க கூட்டு போனாரோ அதே சங்கராபுரத்துல மக்கள் நாயகன் ஒரு படத்துல விவசாயியா நடிச்சிருக்கிறேன். அந்த டைரக்டர் சொல்லிட்டாரு, மீசை ஈசையெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டு வெள்ளதாடிலாம் வேணும். ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டேன், இப்போ 4 நாள் கழிச்சு இன்னொரு ஷெட்யூல் போறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஒரு சில இதுல மீசை கண்டினியூட்டி, ஒரு இதுல மீசை கிடையாது. ஸோ அவர் ஜனநாயகன் நடிக்கும்போது நம்ம என்ன மக்கள் நாயகன் நடிக்கக்கூடாதா? கண்டென்ட் வந்துடுச்சு உங்களுக்கெல்லாம். நான் எப்போதுமே ஒரு மேடையில் முடிச்சுட்டு போகும்போது எங்கள் தலைவர் கேப்டனை பற்றி நான் சொல்லுவேன். கேப்டனை பற்றி டிசம்பர் 28 அப்போ தான் தெரிஞ்சுது பாதி பேருக்கு. ஒருத்தருடைய அருமை இருக்கும்போது தெரியாது, அவர் இல்லாத போது தான் அவருடைய அருமை தெரியும். எனக்கு தெரிஞ்சு 1.5 கோடி பேருக்கு அவர் வந்து நன்மை செஞ்சிருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறார். பட் தெரியாமல் எத்தனையோ பேருக்கு செஞ்சிருக்கிறார். செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார் புரட்சி கலைஞர். யாரையுமே மரியாதை இல்லாமல் பேச மாட்டார். எப்போதுமே நான் எந்த மேடையாக இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு தான் போவேன். தலைவர் கேப்டன் அவர்கள் தைரியமானவர், அது உங்களுக்கும் தெரியும், சட்டசபையிலே நம்ம பார்த்துருக்கிறோம். அவர் தைரியம் யாருக்குமே வராது. ஆனந்த விகடன்ல ஒரு முறை பேட்டி ஒன்று கொடுத்தார். நிருபர் கேட்டார் ஒரு கேள்வி, தலைவர் கலைஞர் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கிற வீட்டை தனக்கு பிறகு, தன் மனைவிக்கு பிறகு, தன் குழந்தைக்கு பிறகு அதை மருத்துவமனைக்கு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கேப்டன் சட்டென்றும் பதில் சொன்னார். பாருங்க, ஒருத்தர் உதவி செய்யணும்னு நினைச்சா அப்போதே அதை கொடுத்துட்டு போயிடணும், அதுக்கு பேர் தான் உதவி அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார். உதவி செய்யணும்னு நினைச்சா அப்பவே முடிச்சிடணும். அது என்ன, அது மனைவிக்கு பிறகு, குடும்பத்துக்கு பிறகு, குழந்தைக்கு பிறகு, அதன் பேர் உதவி கிடையாது. இது ஆனந்த விகடன்ல தலைவர் கேப்டன் சொல்லியிருக்கிறார். ஸோ உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவே அந்த நிமிஷமே உதவி செஞ்சிருங்க. இந்த படத்தை நிச்சயமாக மீடியா, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம்லாம் ஓடல. காரணம் கதை கிடையாது. கதை இருந்தால் அது பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அது மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கதை ஸ்ட்ராங்கா இருக்கு, கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. நேற்று நைட்டு நான் ஒரு படம் பார்த்தேங்க, லால் சார் படம், லாலேட்டன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, தமிழில் வந்து வருது, தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தொடரும். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதை தாங்க, என்ன அருமையாக அதை எடுத்துருக்குறாங்க தெரியுமா? ஸோ கதை ஒரு ஒரு படத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த கதை இந்த அம்பி படத்தில் இருக்கு. ஏன்னா
அந்த அளவுக்கு அவர் நானும் தம்பி ரோபோ சங்கரும் நடிக்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீனு, தம்பி ரோபோ சங்கருடைய பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன், அந்த ரியாக்ஷன், ஒரு 13 கமல் சாரா உள்ள வச்சிருக்கிறார் அவர். ஏன்னா அவர் வந்து நான் எப்படி கேப்டனோட விசுவாசி, கேப்டனுடைய ரசிகரோ, அதே மாதிரி அவர் கமல் சாரோட விசுவாசி ரசிகர். அந்த லுக்கு, அந்த அந்த வாய் கோணிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கமல் சார் உள்ளே இருக்கார். கமல் சாரை கிட்ட 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 இருந்து பார்த்து 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 ரசித்து அவ்வளவு கமல் சாரை உள்ளே இழுத்து வச்சிருக்கிறார். ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு எப்போதுமே வேணும். ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல இயக்குனர் நம்ம தமிழ் சினிமா ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கிறார். இந்த படத்தின் மூலமாக, ஏன்னா பழைய காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம், காதலிக்க நேரமில்லை, உத்தரவண்டி உள்ளேவா, கலட்டா கல்யாணம், காரோட்டி கண்ணன், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தர் சி சார் படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை, நாகேஷ் சார் நடித்த படங்கள் ஆகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தான் இப்போ வந்த நம்ம கார்த்திக் சார் படம், எதுனாலும் சரி நகைச்சுவை அப்படின்னாலே அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கலந்தது. இந்த படமும் அப்படிதான், நிச்சயமாக வெற்றி பெறும். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2003ல காதல் சடுகுடு படத்துல நம்ம லெஜெண்டரி விவேக் சார் கூட காமெடி சீன்ல நடிச்சு பிரபலமானாரு. இப்போ இறைவுற்ற விவேக் சார் அவர்களுக்காக இந்தியன் 2 படத்துல பாடி டபுளா நடிச்சாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். ஸோ சின்னத்திரையில் பயங்கர பிஸியாக நடிச்சுட்டு இப்போ படங்களில் நல்ல நல்ல கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் கோவை பாபு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இந்த அம்பி படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் எல்வின் அவர்களுக்கு இந்த மேடையில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடியான படம். சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த கண்டென்ட்டை நம்பி இயக்குனர், அவரே தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஏதோ ஒரு ஷூட்டிங் போன மாதிரி இல்லாமல் ஒரு டூர் போன மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரியே ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே ரொம்ப இனி ஒரு வாரம் ஷூட்டிங் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஷூட்டிங் நாங்கள் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு ஆஹா சொல்லவே வேண்டியதில்லை. அது இமானாச்சு இருக்கிற இடம் இருந்தால் வேறு லெவலு. அவர் கூட ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த ஊரில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குது, எங்கே மீன் குழம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடுவார். முதல் நாள் போனோன்னா அசிஸ்டன்ட் விட்டுட்டு இங்கே எங்கே ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்குது, மீன் குழம்பு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஆமாம், மயில்சாமி அண்ணா இல்லாத குறைய அவர் தீக்கிறாரு. ஆமாம். ஸோ இந்த படம் வந்து எங்களுக்கு நடிக்கிறதுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுத்தாரு. நல்லா நடிக்கும்போது ஏதாவது சில விஷயம் தோணுச்சுன்னா, சார் இது பண்ணலாமா, பாபு நல்லா இருக்கே, இது பண்ணுங்கள், இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் வந்து முழு சுதந்திரம் கொடுத்து எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஜாலியாக நாங்கள் வந்து சிரித்து நடிச்சிட்டு இருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்கும் ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த சம்மருக்கு வந்து இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும். இந்த மாதிரி எங்களை மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் அவங்க படம் எடுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ஒருத்தர் படம் எடுத்துகிட்டு அடுத்த படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இல்லை. ஒரு படம் எடுத்துகிட்டு அடுத்த படம் எடுத்திக்கலான்னா ரொம்ப கேப் விழுகுது. காரணம் என்னன்னா, அது வெற்றி தான். ஒரு படத்துடைய வெற்றி ஒரே ஒரு வெற்றி தான், அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து வெற்றி கொடுத்துட்டிங்கன்னா இவர் மறுபடியும் அடுத்த படம் எடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பங்களுக்கு அவர் வந்து பொழப்பு கொடுக்குறாரு. ஒரு படம் எடுக்கும்போது அத்தனை தொழிலாளர்கள் வந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த படத்தை வந்து தயவு செய்து தியேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் ஊடகங்களில் எல்லாம் நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து வெற்றி படம் ஆக்கலாம். இது நல்ல ஒரு ஜாலியான படம், எந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து ரசிக்கிற படம். ஸோ அவசியம் வந்து தியேட்டரில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. தனது யதார்த்தமான நடிப்பாலும் வெள்ளந்தியான பேச்சாலும் தமிழ் ரசிகர்களின் மனதில் என்றும் ஓனராக இருக்கும் டக்ளஸ் அண்ணன் கஞ்சா கருப்பு அவர்களை பேச அழைக்கிறேன். இயக்குனர், என்னுடைய உறவினர், அதே மாதிரி என் பக்கத்து ஊர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு படத்தில் ஹீரோவாகத்தே இருந்திருக்காரு. நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹோட்டலும்
நாட்டுக்கோழி இருக்கோ இல்லையோ அவங்கள அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா, அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேஜர் ராஜேந்திரன், அதே மாதிரி கோவை பாபு, அப்புறம் ராஜா, இது கேமராமேனு எங்களை ரொம்ப அழகாக அந்த படத்தில் காட்டியிருக்காரு. நீங்கள் பேசுகிறதாங்க டைலாக்கு, டைரக்டர் எழுதி கொடுக்குறதா பேச மாட்டிய உங்கள் நோக்கத்துக்கு பேசுகிறீ அப்படின்னு சொல்லுவார். வில்வின் சாரை பற்றி நான் இங்கே நிறையா சொல்லணும். என்னென்னா நல்ல ஒரு மனிதர். ஒரு மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்து அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. அப்போ நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன். எனக்கு சாப்பாடு வந்துருச்சு, மோகன் வைத்தியா பெரியவனுக்கு தான் சாப்பாடு வரல, வேகமாக அவனுக்கு கொடுத்து விடுங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி அதே மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறேன்னு அதை அவரை மறந்துட்டு தப்பாக நினச்சிக்கிறாதிய நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அந்த அக்கா, நீங்கள் அவங்க ரோபோவுக்கு அக்காவை நடிச்சிருக்கீங்களா, அவங்க பேசுனதுனா கரெக்டு, கொஞ்சம் இங்கிலீஷில் அதிகமாக பேசுகிறாங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்னா தமிழில் பேசியிருக்கலாம், கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்தில். ஏன்னா பேசினியே கொஞ்சம் இடையில இங்கிலீஷ் வந்துச்சு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி. தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டென்ட் சொல்லிட்டு போனார். இந்த கண்டெனருக்கு பலியாக போகிறது நம்ம மோகன் வைத்தியாதே. நாங்கள்னா ஃப்ரீயாக போயிடுவோம். அவர் பேசும்போது அவனே அப்படி கிளாப்ஸ் பண்ணேன். நிச்சயம் ஏதாவது கல் வந்து விழுகு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கள்லாம் வந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டே சிரிக்கலை, நானும் அண்ணாச்சி குனிஞ்சிட்டேன். அது ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டோம். உன்னை இந்த ஆடியோ லாட்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து பழி உழுக்கணும் பார்க்குறாங்களே, நாயமா நல்லபடியாக இருப்பேன். சுண்டல்லாம் வாங்கி கொடுத்துட்டே சாப்பிடு, தண்ணியை குடி, வேற என்ன சாப்பாடு வேணுமோ கேளு, வாங்கி கொடுத்துறேன். இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறையா பேசணும். ஏன்னா வில்வின் சாருடைய மனைவி வந்து ப்ரொடியூசராக இருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து எல்லாரும் மனைவியை வந்து ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும், கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் முதல் முறையாக மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு. இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டைரக்டராகவும் அவர் கொண்டுக்கிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்கன்னா டைரக்டராக வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறையா வேலை கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, என்னுடைய செல்லமானவன் மூத்தவனுக்கு மோகன் வைத்தியாவுக்கு நிறையா படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அம்பி படத்தை பற்றி, அம்பி படத்தை பார்த்துட்டு நிறையா படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குனர் ஃபுல்லாக கமிட் பண்ணுங்க, அதோடு சேர்த்து எங்களையும் கமிட் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம். சிங்கர், மியூசிஷியன், ஆக்டர் அப்படின்னு இவருக்கு பல அடையாளம் இருக்கு. இது எல்லாத்தையும் விட டாடி நைனா அப்படின்னு சொன்னாதான் இவரோட ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்க. மதிப்பிற்குரிய டாடி மோகன் வைத்தியா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அம்பி சேது படத்தில் என்னோட பேர் அபித குச்சலாம்பாளோட மாமா, அவளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை அம்பிங்கிற அந்த பேரில் நடித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா அன்னியன் படத்தில் விக்ரம் வந்து அம்பியாக நடித்தார். இப்போது சேதுவில் இருந்த அம்பி இப்போ அம்பி படத்துலேயே நடிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்தது. எல்வின் பாஸ்கர் சார் வந்து நான் டைட்டில் கேட்டப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அம்பின்னு சொன்னோடனே ஆஹா என்னோட பேர் இப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எல்வின் சார் பற்றி ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு அவரோட கூட இது வந்து 3rd மூவி, 3வது படம் எனக்கு. தேங்க்யூ வெரி மச் பாஸ்கர் சார், தேங்க்யூ வெரி மச். அவரோட ஃபஸ்ட்டு மூவிலையும் ஒரு கேரக்டர் பண்ணினேன். பட் சம்ஹவ் அந்த கொரோனா பீரியட்னால அந்த படம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு சாருக்கு. அடுத்தது வந்து ரூல் நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் மூவி, ஃபுல்லாக கேரளாவில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அதில் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர், ஒரு ஏடிஎம் செக்யூரிட்டி.
ஹீரோயினோட அப்பாவை பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சீரியஸான கேரக்டர் அது ஆக்சுவலி. பட்டு அம்பி படத்தில் தேர்ட் மூவியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை வந்து ஏதோ நம்பிக்கையில் என்னை கூப்பிட்டு தைரியமாக காமெடி பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ வெரி மச் சார் அதுக்கு. ஸோ இனிமேல் நிறைய காமெடி மூவிஸ் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் மூலியமாக. ஸோ எனக்கு பாசா சார் வந்து எப்படின்னா ஒரு டைரக்டராக இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவார், மோகன் சார் எங்கே இருக்கீங்க? வீட்டில் இருக்கேன், நான் வரேன், வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாரு. உடனே ஏதாவது சமைச்சு வைப்பேன் சார் வருவான்னு சொல்லிட்டு. அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு அவங்க டீமோட வந்து நம்ம வீட்டில் இருந்து டிஸ்கஷன்லாம் பண்ணி எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு டைரக்டர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து பல வருஷங்களாக தனியாகவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன், யூடியூப்லலாம் நிறையா சொல்லியிருக்கேன் என்னோடய லைஃப்பை பற்றி. எனக்கு இந்த மாதிரி உங்கள் டீமாக ஒரு 7-8 பேர் வரும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒரு ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் அடிமை, நண்பர்கள் அப்படின்னாலே அடிமை. அதனால் இந்த அம்பி படத்துலையும் வந்து நடிக்கும் பொழுது கூட நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டும் நிறைய கலாட்டா கிண்டல்கள்லாம் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஏன்னா அவங்களாம் டிவியில் வரும்பொழுது எவ்வளோ கிண்டல்கள்லாம் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து கலாய்ச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணும்போது பரவாயில்ல, நம்ம கலாய்க்கிறதுக்குன்னு நம்மளை ஒருத்தனை கடவுள் படைச்சிருக்கானு அப்படின்னு நினச்சிப்பேன் நான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா எப்போவுமே நம்ம சீரியஸாக ரொம்ப அப்படியே இதுவாக இருந்தால் தான் பிரச்சனை. நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டோன்னா அதில் வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ கூட கஞ்சா கருப்பு ஏதோ சொல்லிட்டு இருந்தா, கல் விழும் மண் விழும்லாம் சொல்லிட்டு இருந்தா. என்ன ஒன்றும் புரியல, சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சார் உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சுதா? பாபு புரிஞ்சுதா? எனக்கு அப்புறமா சொல்லுமா. ஓகே, ஏதோ கல் விழும் அப்படின்னாரு. இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தவரில் சுண்டல் வாங்கி தந்தேன் அப்படின்னாரு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அதை சாப்பிடக்கூடாது, அங்கேயே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு பெரிய பெருமை, ஃபஸ்ட்டு அதை சொல்லியே ஆகணும், ரோபோ சங்கர். ஸோ நிறைய டிவியில் அவரை பார்த்து ரசித்து, அவருடைய காமெடியெலாம் பார்த்து சிரித்து வயிறு வலித்து, சினிமாலேயும் அவருடைய காமெடியெலாம் பார்த்து அவரோட கூடவே நடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு வருமா, அவரை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு நினச்சிக்கேன். நம்ம இமான் அண்ணாச்சியை கூட நான் பார்க்கும்பொழுது, அவருடைய டிவி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்க கூடலாம் நம்மளுக்கு வந்து வருமா வாய்ப்பு அப்படின்னு நினச்சிருக்கேன். அது இந்த படத்தில் வந்து அதை நிறைவேறினப்போ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே வந்து கதைக்கு ஏற்ற கதாநாயகன் இருந்தால்தான் அந்த கதை நல்லா இருக்கும், அந்த திரைப்படமும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த அம்பி படத்தில் உள்ள கதைக்கு ரோபோ சங்கர் அவர் தான் ஆப்டான பர்சனாக இருப்பாருன்னு அவரை வந்து கதாநாயகனாக எல்வின் சார் போட்டது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். ஏன்னா ஸ்பாட்டில் அவர் நடிக்கும்போது நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரோபோ சங்கர் நடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இயக்குனர் பின்னாடி தான் நிற்பேன் எல்லா படத்துலையும். கே பாலச்சந்தர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், சங்கர் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், பாலா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், நாகா சார் கிட்ட நடிச்சிருக்கேன், திருச்செல்வம் சார் கிட்ட நடிச்சிருக்கேன், எல்லார்கிட்டையும் நடிச்சிருக்கேன். எல்லார்கிட்டையும் நடிக்கும்போதும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துப்பேன். நான் நிறைய விஷயங்களை எடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னால் கூட அந்த அளவுக்கு என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குது, டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுப்பேன் நான். அந்த மாதிரி ரோபோ சங்கர் நடிக்கும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். எங்கே ரொம்ப ரசிப்பேன் நான். அவருடைய காமெடி ஆகட்டும், அவருடைய ஜோக்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப ரசிப்பேன். அதே மாதிரி ஷூட்டிங் வந்து சங்கராபுரம் ஊரில் நடந்தப்போ அந்த ஊர் மக்கள் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணாமல், ரொம்ப வந்து அங்கே வந்து நின்றுக்கிட்டு சத்தம் போடாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்து ஷூட்டிங் பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியாக இருந்தாங்க. எஸ்பெஷலி நம்ம ரோபோ சங்கருக்கு வந்து அவர் அப்போ உடம்பு முடியாமல் இருந்தப்போ ஒரு வீடு ஒருத்தங்க வந்து எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ரிச் பீப்புள், அவங்க வீடை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க போயிடுவாங்க வெளியில், நாங்கள் தான் உட்காந்துருப்போம் உள்ளே பேசிட்டு அரட்டடிச்சுட்டு தூங்கிட்டு கத்திக்கிட்டு கிடப்போம் நாங்கள் அந்த வீட்டில்.
அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு லஞ்சு டயத்தில் வந்து எங்களுக்கு அந்த அம்மா வந்து அவ்வளோ முட்டையெல்லாம் ஒரு விஷயம் ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்து எங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாகவே எங்களை ஆக்கிட்டாங்க, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாகவே ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடைச்சது பெரிய 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 பாக்கியம்னு சொல்லணும். ஏன்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது செருப்பை போட்டு உள்ளே வராதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோமே அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அதே மாதிரி ரமேஷ் கண்ணா சார் அவருடைய ஒரு அந்த காமெடி பண்ணுற விதம், அவர் வந்து டீச் பண்ணுவார் எங்களுக்கு நடிக்கும்பொழுது. இந்த வைத்தியா இதை இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணுவார். நிறைய அவரும் எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணார் டைரக்ட் பண்ணி. ஸோ நான் கஞ்சா கருப்பு நம்ம இமான் அண்ணாச்சி எல்லாருமா சேர்ந்து இன்னும் எங்கள் கூட இருந்த சில ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்காங்க, வந்திருக்காங்க, ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஹே, வெல்கம் ஆல் ஆஃப் யூ. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு 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 ஃபேமிலியாக தான் இருந்தோம். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஹா இந்த ஃபேமிலியை திருப்பி எப்படா மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம். பாசர் சாரை வந்து ஃபோன் பண்ணி சார் எப்போ சார் படத்தை காட்ட போகிறீங்க, எப்போ சார் படத்தை பண்ண போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், நல்ல நேரம் வரும்போது கண்டிப்பாக வரும் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பரான டயத்தை செலக்ட் பண்ணியிருக்காரு, லீவு நாள், ஹாலிடேஸ். ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் வர்றது கண்டிப்பாக 100% இல்லை சார், 1000% பெரிய 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 சக்ஸஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகிறது, நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகிறது. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள்லையும் நாங்கள் இருக்கணும். ரோபோ சங்கர் இனி ஹீரோவாக மட்டும்தான் நடிக்கணும். கை தாட்டுங்கப்பா, இல்லைப்பா கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. சங்கர் உங்ககிட்ட அந்த இது இருக்குது சங்கர், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கதை இது வரும், கதைக்களம் வரும், கண்டிப்பாக நீங்கள் அதில் பண்ணுவீங்க. விடமாட்டோம், என்ன கேலி கிண்டல் இருந்தாலும் நான் கூடவே தான் இருப்பேன், உங்கள் கூட பண்ணுவேன். இமான் என்னாச்சு, உங்களோட நடித்தது பெரிய அனுபவம், மறக்கவே முடியாது என்னால். ஐயோ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவரோடைய கஞ்சா கருப்போடு. நானும் கஞ்சா கருப்பு திடீர்னு ஒரு நாள் வந்து பெரியவனே எங்கடா சாப்பிட்டியாடான்னாரு கஞ்சா கருப்பு. இல்லைடா சின்னவனே அப்படின்னா. அது கவுண்டமணி செந்தில் மாதிரி பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கும் வந்து சின்னவன் பெரியவன் இருக்கான், சின்னவன் வந்திருக்கான், அப்படி தான் பேசிக்கிறோம் நாங்கள். என்னங்க மனுஷன் தானுங்க எல்லாரும், அவ்வளோதாங்க. அந்த ஆர்டிஸ்ட், அந்த நடிகன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தானே தவிர நமக்கு சொந்தமானது ஒன்றுமே கிடையாது. அந்த பேர் புகழ் எல்லாமே அந்த பேருக்கு மட்டும்தான். அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். இந்த படம் வயிறு வலிக்குங்க கண்டிப்பாக. அவ்வளோ காமெடி இருக்குது. காமெடி மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பாக. சார் வந்து பாசா சார் வந்து இந்த படத்தில் சில சீனில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் இருக்குது. எனக்கு அதை என்ன ஒரு டைலாகாவது சொல்லிடணும்னு வருது, வேண்டாம் சொல்ல மாட்டேன். மெசேஜ் இருக்குது, ஒரு சில சீன்லலாம் மெசேஜஸ் இருக்குது படத்தில். கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப ரசித்து பார்க்கணும். அதே மாதிரி மியூசிக்கு சார் ரொம்ப ரொம்ப அருமையாக மியூசிக் பண்ணியிருக்கார், ரொம்ப அழகாக இருக்குது, பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, மீண்டும் மீண்டும் கேட்கணுன்னு இருக்குது. அதே மாதிரி எங்கள் கேமராமேன் அவர் வந்து நம்மளை வந்து அந்த ஷார்ட்டில் வந்து சார் இப்படி ரைட்டில் வாங்க, லெஃப்டில் வாங்க, சென்டரில் வாங்கன்னு நம்மளை ரொம்ப அன்பாக ரொம்ப அரவணைச்சி எங்களெல்லாம் வந்து அவர் கஞ்சா கருப்பு சொன்ன மாதிரி அழகாக காமிச்சிருக்காரு, எங்களெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. எங்கள் சாரை காணும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அந்த படத்தை. ஓடிடியில் வருது அது அதுக்கப்புறம் பார்க்கலாம், வந்ததுக்கப்புறம். நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு தடவை இல்லைங்க, ஒரு 10 தடவை 20 தடவை பார்ப்பீங்க போய். அதுவும் காலேஜ் பாய்ஸ் அண்டு ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள், தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்களாம் சிரித்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு திரைப்படம் அம்பி. எனக்கு அம்பின்னு சொல்லும்போதே எனக்கு உடனே எனக்கு சேது படம் தான் ஞாபகம் வருது எனக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி என்ன இந்த மாதிரி பேனர்லலாம் போட்டு என் ஃபோட்டோலாம் போஸ்டர்லாம் போட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எத்தனையோ படம் நடிச்சிருக்கேன், எந்த படத்துக்கும் என்னோடய ஃபோட்டோலாம் வந்ததே கிடையாது போஸ்டர்லலாம் ஒரு நாள் கூட. சார்
அதுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன நானும் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் இதில் நடிச்சிருக்கேன்ல அப்படின்னு எனக்கு அப்போ தான் ஃபீல் வருது. எல்லா படத்தையும் தேட்டரில் போய் பார்ப்பேன். நான் நடித்த படங்கள்லாம் நிறைய, ஒரு 40 படம் நடிச்சிருக்கேன், 96 சீரியல் நடிச்சிருக்கேன், மியூசிக்கல் ஷோ நிறைய பண்ணியிருக்கேன். ராகம் சங்கீதம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ரியாலிட்டி ஷோ, அதுக்கப்புறம் வந்த ஷோஸ் தான் எல்லாமே. அது மூலிமா வந்தது தான் அந்த பேரெல்லாம் எனக்கு. ஸோ என்னுடைய ஜேர்னி கிட்டத்தட்ட 42 வருஷமாக இந்த ஃபீல்டில் போயிட்டுருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப பெருமை. இன்னும் நிறைய பாசர் சார் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும், நிறைய நாங்கள்லாம் கூட இருக்கணும். சார் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சங்கர் 2025 டைலாக் சொன்ன மாதிரி வந்துட்டீங்கல்ல, சும்மா அசத்த போகிறீங்க பாருங்கள், கலக்க போகுது மாதிரி அசத்த போகிறீங்க. இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐ திங்க் அவங்களாம் ஏதோ வெளிநாட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், வெளியூர் போயிருக்காங்க, அதனால் வர முடியல. படத்தை பாருங்கள் கண்டிப்பாக. மீண்டும் மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எஸ்பெஷலி சதீஷ், நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். எக்ஸலண்ட் பர்சன். எல்லாரையும் டேக் கேர் பண்ணி எல்லாரும் அங்கே சதீஷ் எக்கோ மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் சதீஷை தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சதீஷ். மொட்டை தேங்க்யூ. சிரிக்காது, ஏந்திரு, உன்னை காட்டு யாருன்னு ஏந்திரு. அவர் தாங்க எங்கள் அசிஸ்டன்ட், எங்கிட்ட எல்லாம் அவர் தாங்க. அவரு கைத்தட்டல் கொடுங்களேன் ப்ளீஸ் அவருக்கு. தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட வந்திருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். ஹியூமர் சென்ஸோட பேசி எல்லாரையும் ரசிக்க வைப்பாரு. சுட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவர் பேசுற தமிழ்ல ரசிக்காதவங்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வரத்தான் செய்யுது. என்ன வருதா இல்லையா? சிலருக்கு திண்டாட்டமாக இருக்குல்லையே, எப்படா முடிப்பீங்க, சீக்கிரமாக அனுப்புனீங்கன்னா வீட்டுக்கு போகலாம். அடுத்து ரோபோ சங்கர் வேறு வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் அங்கே ஃப்ளைட் வெயிட்டிங். அதனால் ரத்தின சுருக்கமாக ஃப்ளைட்டே வெயிட்டிங் அங்கே நிற்குது, நிறுத்தி வச்சுருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த கண்டென்ட் கிடச்சிட்டா நம்ம அம்பி திரைப்படம். நான் என்ன பேசணும் அப்படின்னு நினச்ச எல்லாருமே பேசிட்டாங்க. மீண்டும் இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி விடைபெறலான் இருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி இல்லை. அதாவது இப்போ என்கிட்ட எல்வின் சார் என் வீட்டில் கதை சொல்கிறதுக்காக வந்திருந்தாங்க. கதையில் நானே ஒரு படம் பண்ண போகிறேன். சரி, கதை எப்படிண்ணே? இந்த மாதிரி சரிண்ணே. ஹீரோ யாருண்ணே அப்படின்னு. ஹீரோ ரோபோ சங்கர் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு ஷாக்கு. ரோபோ சங்கர் ஹீரோ பண்ணுறாரா? என்ன எல்லாருமே ஹீரோவை பண்ணுறாங்கனால இவரும் ஹீரோவுக்கு ஆசை வந்துட்டா, அதனால் அவர் ஹீரோவை பண்ண போகிறார். அவருக்கு ஒரு உடம்புக்கு வேறு சரியில்லைங்க, எப்படிங்க அவர் ஹீரோவை நடிப்பார் அப்படின்னு நான் கேட்டேன் சார்கிட்ட. இல்லைண்ணே, நான் முதல்ல ரோபோ சங்கர்கிட்ட தான் அந்த விவரத்தெல்லாம் சொல்லி இது எப்படி உங்களுடைய உடல்நலம் அதுக்கு ஒத்துக்குமா அப்படிலாம் கேட்டேன். இல்லைண்ணே, நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு அவருடைய கான்ஃபிடெண்ட்டாக அவர் சொன்னதை வச்சு தான் நான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னென்னா, பத்திரிகை வாயிலாக கேள்விப்படுற தகவல்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருமே ஒரு ஷாக்கில் தான் இருந்திருப்போம். நிறைய பேர் சொன்னாங்க ரோபோ சங்கரா, அவ்வளோதான், ரோபோ சங்கருடைய லைஃபே முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொன்னாங்களே. ஆனால் நான் எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன் அப்படின்னா, அவரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் முடிகிறாள் கிடையாடா, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவர் அப்படி பழையபடி வருவார் அப்படின்னு கடவுள்கிட்ட இப்பவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே அந்த கடவுள் என்றைக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ரோபோ சங்கரை நம்ம முன்னாடி உட்கார வச்சுக்கார் அப்படின்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஷூட்டிங் ஆரம்பித்தது அதே எல்வின் சார் கூட நான் இதான் முதல் படம் பண்ணுறோம். எல்லாம் நாங்கள் டீமே ஒரு ஜாலியான டீமாக அங்கே போன மாதிரி தான் எனக்கே தெரிஞ்சது, நம்ம டீமில் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு. எல்லாம் புதுசாலாம் நடிக்கிறாங்க. நம்ம செந்தில்ல, அப்புறம் ஒரு முத்து, அவர் பீரான்லாம் அந்த ஊருக்கார், அவங்களாம் அங்கே எங்கள் டீமோடு இருக்கும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு அழகான ஒரு ஜாலியான ஒரு டீமாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் இடையில டேரக்டர் கேட்டுக்கிறேன், அண்ணே படம் எப்படின்னு வந்துட்டுருக்கு, நாங்கள் நடிக்கிறது தான் படம்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்களோ அது வருதா, அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சிருங்க, நாங்கள் ஒரு ஜாலி டீமோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வருதா அப்படின்னு. அண்ணாச்சி, நீங்கள் எவ்வளவு ஜாலியாக இருக்கீங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும்
நான் என்ன யோசித்து வச்சுருக்கனோ அது வர்ற வரைக்கும் நானும் உங்களை ஜாலியாகவே நான் அந்த சீன்லாம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிக அற்புதமாக அந்த அவருக்கு தேவையான காட்சிகளை படமாக்கியிருக்காரு. படம் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க, நான் இன்னும் பார்க்கல. ரோபோனிட்ட இப்போ கேட்டேன், தலைவா எப்படி நீங்கள் நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லக்கூடாது, படம் மொத்தத்தில் எப்படி நல்லா வந்திருக்கா அப்படின்னா, எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு ரோபோனை சொன்னார். அட்வான்ஸ் ரோபோனனுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், ஹீரோ அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர். ஆமாம், இந்த படத்தில் மட்டும்தான் ஹீரோ இல்லை, நான் தொடர்ந்து ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. ஏன்னா ரோபோ சங்கர் வந்தார்னா அவருடைய காமெடிக்கு அப்படி அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். அந்த அந்த நகைச்சுவையெல்லாம் காலம் கடந்தும் அதை மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர் அன்பு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஹிட்டான பிறகும் அடுத்து கதை கேளுங்க, ஹீரோவாகவும் நடிங்க, காமெடியாகவும் நடித்து எங்களை சிரிக்க வைங்க அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கண்டிப்பாக அதை செய்வார் நம்புகிறேன். முதல் அண்ணனுக்கு முதல் படம் என்ன படனே எல்வினே? உங்களுக்கு முதல் படம் என்ன படம் சொன்னீங்க? சக்தி அவர்கள் படம் பேர் ஏதோ செய்தா என்னை அப்படிங்கிறது அண்ணனுடைய முதல் படம். இப்போ வந்து இது 2வது படம். இது 3வது படம். 2 படம் இருக்கோ பாருங்கள், இதை கூட கேட்காம மேடைக்கு வந்திருக்கேன் பாருங்க. ரூல் நம்பர் 4 அது 2வது படமா? ஆமாம், 3வது படம் அம்பி. பரவாயில்ல. இந்த அம்பி வந்து கண்டிப்பாக அது கதை எப்படிங்கிறது நான் சும்மா கதை சொல்லலாம், எனக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கதையை நான் சொல்கிறேன். என்ன ஒரே லைனில் சொல்கிறதா இருந்தால், அந்த கதாநாயகன் வந்து ஒரு குழந்தை. அம்பிங்கிறது வந்து அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னா அது அவர் ரோபோ சங்கர். அப்படின்னோடனே அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் தான் விவசாயி சரியான ஒரு ஆளை தான் அந்த ஹீரோவை தேர்ந்தெடுக்கார் அப்படின்னு சொல்லி படம் முழுவதும் வந்து ஒரு குழந்தை என்னென்னலாம் செய்யுமோ அதையெல்லாம் தன்னுடைய அற்புதமான உடல் மொழியில் அருமையாக உங்களை எல்லாரையும் கவர்ற விதமாக, நீங்கள் எல்லாம் ரசிக்கிற விதமாக தந்திருக்க படம் தான் அம்பி. இதில் நம்ம சொல்கிற விஷயங்கள் நிறையா பேசலாம். இதெல்லாம் நம்ம ஆடியோ லாஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ராஜேந்திரன், கோவை பாபு அவர்கள், நம்ம சினிமா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்திலேருந்தே அண்ணன் எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? சினிமா அண்ணே கண்டுபிடிச்சது யாருண்ணே சினிமாவை? நீங்கள் சார்லஸ் ரெனால்டு தானே? கூடவே அண்ணன் பேர் எழுதிடுங்க, மோகன் வைத்தியா, சார்லஸ் ரெனால்டு, 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுங்கள். ஆமாம், இப்படி கிட்டத்தட்ட ரொம்ப ஜாலியாக நாங்கள் எடுத்த படம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் இறைவனை வேண்டிக்கிடுங்க. பத்திரிகையாளர்களும் நல்லபடியாக எழுதுங்க. நேரமின்மை காரணமாக இன்னும் நிறைய கதைகள்லாம் இருக்குது. அது வந்து நான் அடுத்த மேடையில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எல்லாருமே இயக்குனர் பற்றி பேசும்போது மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ஒன் ஆஃப் தி கூலஸ்ட் டிரெக்டர்ஸ், கோவமே வராது, ஆர்டிஸ்டோட ஸ்ட்ரென்த் அவருக்கு என்னன்னு தெரியும், என்ன வேணும் அப்படின்றது ரொம்ப அழகாக கேட்டு வாங்குவார், எத்தனை டேக் போனாலும் எங்களை திட்டவே மாட்டார் அப்படின்றது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து நாங்கள் உட்காந்து வெளியே பேசும்போது மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம தேட்டரில் ரொம்ப ஜாலியாக ஏசியில் உட்காந்து படத்தை பார்த்து நிம்மதியாக பார்க்குற அளவுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்காது, பயங்கர பரபரப்பாக இருக்கும். அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பயங்கர கூலாக இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் மென்ஷன் பண்ணது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அடுத்தடுத்த படங்கள்லையும் நீங்கள் வந்து இப்படியே இருக்கணும் அப்படின்னு ஆர்டிஸ்ட் சார்பாக நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறது பிரசாந்தி அவர்கள், இயக்குனரோட மனைவி. ஸோ உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு இந்த படம் வந்து லாபகரமான படமாக இருக்கணும், நீங்கள் போட்ட பணத்தை இந்த படம் மூலமாக எடுத்துடணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எஸ் சார், படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்து தெரிவித்து இயக்குனர் போசர் ஜே எல்வின் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தயாரிப்பாளராகணுன்றது இருந்தது. அது நான் ஃப்ரம் ட்ரிச்சி, நான் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கியூசியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோலராக. எழுத்து தான் என்னுடைய பேஷன், எழுதணுன்றது தான் ஆர்வம். 2002 என் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மீடியாவுக்குள்ளே வந்தேன். தொட்டி ஜெயான்னு ஒரு படம், முகவரி துரை அவர்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பளித்தார், அவருக்கு நன்றி. அடுத்து சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும் நன்றி. நான் பணியாற்றிய இயக்குனர்கள் கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களுக்கு நன்றி. அவர் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பேன், அங்கே தான் நான் சினிமாவை கற்றுக்கிட்டேன்.
ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற ஆர்வம் எனக்கு அங்கே தான் வந்தது. அப்புறம் என்னுடைய மனைவி கல்யாணம் ஆனதுலேருந்து எனக்கு என்னுடைய நல்லா எழுதுறேன்னு அந்த ஒரு என்கரேஜ் தான். குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது நான் ஃபஸ்ட்டு ரோபோவை போய் மீட் பண்ணும்போது நான் ரோபோ மூலிமா ரோபோவோட ஃப்ரெண்டு ஒரு ஹீரோ அவருக்கு தான் சொல்லலான்னு நான் ரோபோவை மீட் பண்ணேன். ஆனால் மீட் பண்ணும்போது ரோபோ ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு நான் வித்தியாசமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கே டிசைட் பண்ணிட்டேன் இது ரோபோவே நடிக்க வச்சிடலான்னு. அடுத்த நாள் போய் ரோபோட்ட சொன்னேன், ரோபோ நீங்களே இந்த படம் ஹீரோவாக பண்ணிடுங்கன்னு. முந்தின நாள் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வராரு. அந்த ஆடியோ லான்ச்சில் டைரக்டர் ஆர்வி உதயகுமார் சார் ரோபோக்கிட்ட ரோபோ எப்போ ஹீரோவாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே நான் போய் ஜி நீங்களே ஹீரோவாக நடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஜி நேற்று தான் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு, நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்கிறீங்களேன்னு. அப்போ இருந்தே 2 பேரும் அடுத்து என்ன மாதிரி இந்த படத்தை கொண்டு போகலாம், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்லாம் பேசி இவ்வளவு பேர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்போ ஆர்டிஸ்ட் தான் அவ்வளோ பேர் இருந்தாங்களே அப்படின்னு யோசித்தா பார்க்குறதுக்கு தான் அப்படி இருந்தது. ஆனால் செட்டில் அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவ். அதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு நான் டென்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷனும் பார்த்து டைரக்ஷனும் பார்க்குறது கண்டிப்பாக டென்ஷன் தான். ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தும் எனக்கு டென்ஷன் ஆகலை. குறிப்பாக நான் ரமேஷ் கண்ணா சாரை இங்கே நான் சொல்லியே ஆகணும். டேக் ஓகே அடுத்த ஷாட்டுக்கு லைட் பண்ணணும் போது அங்கேயே தான் உட்காந்துருப்பார், வேறு எங்கேயுமே போக மாட்டார். நமோ நாராயணா சாரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இங்கே அவங்க 2 பேரும் வரலை, நான் அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து லிரிக் ரைட்டர் அவர் தான். நான் ராசா இந்த படத்துடைய இணை தயாரிப்பாளர். சின்ன சின்ன ஒரு பணப்பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வண்டி அப்படியே நிற்காமல் டக்குன்னு ஓட வச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் இந்த இடத்துல நான் அது நன்றி சொல்லி ஆகணும். வந்து அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இதை கொண்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டிஎன் ஸ்ரீனிவாசன் சார், அவர் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸில் இருக்கிறவர் சினிமாவில். அவர்கிட்ட போய் சொன்ன உடனேவே அவர் வந்து மூவி நல்லாயிருக்கு, நான் இதை கரெக்டாக நம்ம கொண்டு போய் சேர்த்துடலான்னு பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக டிஎன்எஸ் சார் தான் பார்த்தாரு. ஒரு நல்ல இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் டிஎன்எஸ் அவர்கள். அவருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து எஸ் பிக்சர்ஸ் சீனு சார் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு தியேட்டரிக்கல். அவருக்கும் நன்றி. படம் பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிருச்சு. உடனேவே சொல்லிட்டாரு, சார் நல்லாயிருக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ரோபோ சொல்லவே வேணாம். நான் இந்த ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கணும், அது எங்கேயுமே அது ஒரு காமெடியனாக தெரியவே கூடாது, இந்த கேரக்டராகவே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது கடைசி வரைக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் கேரக்டராகவே தான் இருந்தார். அந்த அம்பிங்கிற கதாபாத்திரமாகவே தான் அந்த கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். எங்கேயுமே அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸில் அவர் பண்ண ஒரு காமெடியோ அந்த மாதிரி எந்த ஒரு சாயலுமே இல்லை, அந்த கேரக்டராகவே கடைசி வரைக்கும் பண்ணினார். அவருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி. அடுத்து அம்பி 2 போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது இந்த கண்டென்ட்லேயே. அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் மே 9 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் படத்தை ப்ரெஸ் ஷோ 8ஆம் தேதி இருக்கும், எல்லோரும் வாங்க படம் பாருங்கள், நல்ல ஒரு விமர்சனம் தருவீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே இருக்க ஏதாவது பேர் விட்டா சொல்லிடுங்க. சங்கராபுரம் மக்கள், கள்ளக்குறிச்சி மக்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஷூட்டிங்கில். அந்த ஒரு வீடு கேட்குறோம், அந்த வீடை வந்து காலையில் கொடுத்துட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க ஈவினிங் வரைக்கும், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லியே ஆகணும், அவ்வளவு கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. குறிப்பாக வந்து என்னுடைய நண்பர் ரிஷி சார், அவருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். படம் ரிலீஸ்னு வரும்போது எனக்கு அப்பயும் ஒரு சின்ன ஒரு தேவை, பண தேவை இருந்தது. இம்மிடியேட்டாக அவர் வந்து எனக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்தார். அவருக்கும்
ராஜா முகமது அயூப் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வராமல் பார்த்துக்கிட்டது நண்பர்கள் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்திருக்காது. அதனால் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரிஷி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அயூப் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. மேடை கலைஞனாய் பிறந்து மிமிக்ரி கலைஞனாய் வளர்ந்து நகைச்சுவை நாயகனாய் உயர்ந்து இன்று கதாநாயகனாய் தமிழ் சினிமாவில் புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கும் உலக நாயகனின் உண்மையான ரசிகர்களில் ஒருவர் நடிகர் ரோபோ சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஏன்னா ஒரு 5 நாள் டே அண்ட் நைட் ஷூட்டு, இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். திரும்ப கோயம்புத்தூர் போகிறேன். அதனால் எப்படின்னா ஒரு 3 வருஷமாக ஒரு வண்டி ஒரு அப்படியே அடப்பட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் ஓவர் ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு. ஸோ ஒரு 2 வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாயின்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுன்னா என்னுடைய அன்பு இயக்குனர், நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன். இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இந்த மாதிரி நிறைய ரௌத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கூகுள் சார், சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயகனாக ஓரமாக இருந்த என்ன சென்ட்ரு ஃபிகர் ஆக்கிய இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவர் கதை சொல்லும்போது முதல்ல அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோ போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட கேட்டார். ஆர்யா, ஜீவா, யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜி, சொல்லுங்க ஜி அப்படின்னு. ஆனால் அதே கதையை என்கிட்டையும் சொல்லி என்னை ஹீரோ ஆக்குவார்னு அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அண்ட் மீடியா பீப்புள், நீங்கள் இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். பட் இன்றைக்கி அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு 2002 2001 கிட்டத்தட்ட 25 வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், டான்ஸர், ஆங்கர், பெர்ஃபார்மர் இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் கதையின் நாயகன். அவ்வளோதான், ஹீரோலாம் கிடையாது. கதையின் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிறது தான், நம்ம வண்டி எப்பயுமே டெல்லி கணேஷ், ஒரு வி.கே. ராமசாமி, ஒரு வெண்ணிலமூர்த்தி, இதை தான் என்னுடைய மைண்ட் தாட்டு. அதுதான் அந்த வண்டி தான் 85 வரையும் ஓடும். 85 வயசு வரை அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஹீரோன்னு போயிட்டு போங்க சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன், தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு 10 நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது, கேர் ஆயிடுவேன். எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும், நாட்டு மருந்து, கஷாயம். இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான். வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட, ப்ரோக்ராம் போனால் கூட வீட்டிலேருந்து அந்த பழைய கஞ்சி, வெங்காயம், இதுதான் என்னுடைய சாப்பாடு. ஸோ அதை கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் அப்போ எப்படி இயக்குனருக்கு மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு, டயத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து, என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு, என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ரோபோ சங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான். நான்
இதை கேட்டிருக்கேன் நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரோபோ தான் போல் அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில். ஏன்னா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து தாரமே ஒரு தாயாக வந்த மாதிரி இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி, என் மகளுக்கும் நன்றி, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றி. குறிப்பாக இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் ட்ரம் சிவமன் என்ன அண்ட் மற்ற ஜிவி பிரகாஷருடைய மனைவியார், அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இசையமைப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறதுக்குள்ள நான் பரிதவிச்சிட்டேன். மேடையில் நான் சும்மா வந்து பேச விட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம், ஆனால் ரொமான்ஸுன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து தூக்குறக்குள்ளே படாத பாடு விட்டு போனேன். ஆனால் டைரக்டர் 4 தடவை தூக்கி இறக்கிட்டார். இல்லைங்க இப்படி தூக்குங்க, இப்படி தூக்கி சோமோஸில் இறக்குங்க ரோபோஜி அப்படின்னு. அந்த வாக்கிய வரப்புக்குள்ளே நானே கிருகிருன்னு அப்பப்போ பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் கடும் வெயில், மொட்டை பாறை, இதில் ஓடி வாங்க, இதில் சறுக்கிக்கிட்டு வருதோ இப்படி பிடிங்கன்னா என்னையை பிடிக்கிறதுக்கே 2 பேர் வேணுமையா, இதில் அந்த பிள்ளைய வேற பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு. பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின்னும்போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. என்னை மட்டும் இல்லை, ஹோல் டீமையுமே, சாப்பாடுலேருந்து எல்லாமே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு நன்றி. அதே மாதிரி நிறைய மேடைகளில் ஒருத்தருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த மேடையிலையும் அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது நான் வந்து மேடை கலைஞனா அவ்வளோ பிஸி. நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட 33 ஆண்டுகள் ஆகுது. 33 வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 18,000 மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன். அப்படி பிஸி. ஒரு நாளைக்கு 9 ஷோ 10 ஷோ பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம். ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு ஒரு ஸ்டேஜ். காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு கிளம்புனோன்னா நைட்டு 2 மணிக்குள்ளே 10 ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன். சம்பளம் 100 ரூபா 150 ரூபா தான். ஆனால் 10 ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது இப்போ கலக்கப்போகுது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஜய் தொலைக்காட்சியில். அப்போ எனக்கு அன்பு அண்ணன் பாஸ்கரன், மிமிக்ரி பாஸ்கர் அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம். அண்ணன் வந்து டே தம்பி இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. அண்ணே எதுக்குன்னு வந்தால் ஒரு எபிசோடு வரும் அவ்வளோதான். ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டா ஒரு 3 நிகழ்ச்சி பண்ணால் எனக்கு 300 ரூபா வந்துடும்ண்ணே, நான் போகிறேன்னே அப்படின்னேன். இல்லைடா ஒரு 5 நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போ, நீ கமல் சார் மாதிரி விஜயகாந்த் சார் மாதிரி பேசிட்டு மட்டும் போ, அதுக்கப்புறம் வருது வரல அப்புறம் பார்த்துக்கலான்னு என்னை கையை பிடிச்சி தரத்தரன்னு இந்த ஸ்கூல் பிள்ளையில் கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட்டு ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சார். அந்த 5 நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாஸ்கரனே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் ஃபைட் மாஸ்டர், நமக்கு ஃபைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளோ அழகாக இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணார். ஸோ ஃபைட் மாஸ்டருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபைனலாக வந்து நன்றி சொல்லணும்னா, நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்போவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது மாதிரி தான். எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு, அப்படி தான் நான் எப்போயுமே பேசுவேன். ஸோ ஃபஸ்ட் லுக்கிலேருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு. என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்தில் இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனார்.
இன்னைக்கு என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகாக நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகாக பேர் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு. ஸோ நான் சாகும் வரை மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலகநாயன் அவர்கள். அதே மாதிரி தனுஷாருக்கு எப்பயுமே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து சின்னத்திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். மாறிங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில் அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. நான் நிறைய படங்களில் ஒரே ஒரு சீன் கேப்டன் மாதிரி வந்து நடிச்சுட்டு போங்க, ஒரே ஒரு சீன் நடிகர் தலை மாதிரி இருக்குது சீனு பண்ணிட்டு போங்க அப்படிம்பாங்க. என்னடா நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா, நம்மள்கிட்ட இருக்கே அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கோகுல் சார் தான். ஆனால் அந்த மாரி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. வாயை மூடி பேசுவோம் திரைப்படத்துக்கு அப்புறம் தனுஷ் சாரோடு சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோடு நடிக்கும்போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட்டு தான். அந்த படத்தில் வரக்கூடிய மாரி 1 மாரி 2 எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நான் போட்ட டைலாக் தான். அதை எதையுமே வந்து டப்பிங்லையும் அப்படியே பேசுகிற சங்கர், எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம். அவ்வளோ அழகாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லேயும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணிய தனுஷ் சார். அவர் வந்து மறந்தேன்னு சொன்னால் அன்றைக்கி மதியம் உணவு கூட எனக்கு கிடைக்காது. அந்த இடத்துல தனுஷ் சார் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போதே நான் உங்கள் கூட இவ்வளோ அழகாக ஜெல்லாகிறேன்னா அதுக்கு காரணம் அவருடைய செல்லப்பிள்ளை தான். எப்படி கமல் சாருக்கு செல்லப்பிள்ளையோ அது மாதிரி தனுஷ் சாருக்கும் நான் ரொம்ப செல்லப்பிள்ளை. உங்கள்கிட்ட நான் இவ்வளோ தூரம் ஜெல்லாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார்? என்னுடைய ராசி தான் சார் அப்படின்னு இருக்கேன். என்ன ராசி அப்படின்னு, தனுஷ் ராசி அப்படின்னாரு. தனுஷ் ராசின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிச்சுவேஷனில் மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அது காரணம் தனுஷ் சார் அவர்கள். அவருக்கு எப்பயுமே நன்றி. அண்ட் இந்த படம் வந்து மே 9 வருது. நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணலை, ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி கதை உலகத்திலே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வந்தால் நல்லா ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோடு சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான படம். தொடர்ந்து நான் வந்து காமெடியனாக தான் நடிப்பேன், கேரக்டர் ரோல் தான் நடிப்பேன். இந்த மாதிரி கதையின் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணால் நடிக்கலாமே ஒழிய நான் எப்பையும் என்கிட்ட நிறைய முறை கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்போ ஹீரோ ஆவீங்கன்னு. நான் எப்பயுமே மக்கள் மனசில் ஹீரோவாகி பல வருஷமாச்சு. ஸோ அவங்கள லைவாக நான் நிறைய 10,000 பேர் 5,000 பேர் 1,00,000 பேருக்கு முன்னாடியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் நான் மக்கள் மனசில் எப்பயுமே ஹீரோ தான். அதனால் தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை. நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாளன், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனாக இருக்கணும் அப்படின்னு தான். ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து பண்ணணும். மீடியா பீப்பிள் நிறைய நிகழ்வில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு சின்ன திரைப்படம் தான், பட் இருந்தாலும் இது பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிகை நண்பர்கள். நீங்கள் ஆஹா ஓஹோ பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம். படம் நல்லா இருக்குது, போனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஏன்னா வெயிலுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதே வெயிலுக்காக தான். இப்போ மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில் போகலாம்னு ஒருத்தன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போவான், இல்லைன்னா லவ் பண்ணுற பொண்ணுங்களை கூட்டு ஏதாவது தேட்டருக்கு போவான். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 50 பேர் ஒதுங்கினா போதும். டெய்லி ஒரு ஷோக்கு 50 பேர் ஒதுங்கினா அவங்களுக்கான படம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் படமாக இருக்கும். ஸோ நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். இப்போ நிறைய மேடைகளில் ஆங்கிலம் கலந்த ஒரு தொகுப்பாளினியை பார்த்துருப்போம். நான் நீண்ட இடையெல்லாம் நிறைய மேடையில் பார்க்குறதுனால அந்த லாவை ரொம்ப அழகாக உச்சரித்து ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளினிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அது இந்த மேடையில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தொடர்ந்து இந்த மாதிரி தமிழில் ரொம்ப அழகாக பேசுங்க. இன்னும் நிறைய மேடைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி மேடைகளில் தொகுப்பாளியான அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். நான் வந்தோடனே வேறு ஏதோ ஒரு படம் முன்னாடி போய்கிட்டு இருக்கு போல் ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் தொகுப்பாளின்னு எனக்கு தெரியும்.
ஸோ தொகுப்பாளனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. அங்கேருந்து அப்படின்னும் போதே தெரியுது எனக்குமே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என் பேர் ஐஸ்வர்யா ரகுபதி சார். அவங்களும் சொல்லியிருக்காங்க சார். ஸோ எனக்கு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். எல்லாருமே என்னை பாராட்டினீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தமிழ் எனக்கு பேச்சு போட்டியெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. தூத்துக்குடி சார். அப்படி சார் செட்டில்டு இன் சென்னை சார், நம்ம இந்த ஏரியா மாதிரி. ஸோ எனக்கு தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அகேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, ரோபோ சங்கர் சார் பேசும்போது சொன்னாங்க 2 வருஷமா உடம்பு சரியில்லை, இன்னும் வரைக்கும் நான் வந்து பத்திய சாப்பாட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சினிமான்னு மட்டும் இல்லை, நம்ம மீடியாவுமே எடுத்துப்போமே. நானும் ஒரு நியூஸ் ரீடர், ஆங்கர், இப்போ ஆர்டிஸ்ட், இப்படி தான் நகர்ந்துட்டு இருக்கு. தெரியும் நம்மளுக்கு சனி ஞாயிறு கிடையாது, தீபாவளி பொங்கல் கிடையாது, டே அண்ட் நைட் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம யாருமே ஒழுங்கா சாப்பிட மாட்டோம், ஒழுங்கா வந்து தூங்க மாட்டோம். அவ்வளோ ஒர்க் நம்மளுக்காக நம்ம ஃபேமிலிக்காகவும் ஓடுற பட்சத்துல நம்ம உடம்பு பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறோம். இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் லைக் நம்ம உடம்புக்கு ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறதையும் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதையும் எல்லாரும் பர்டிகுலரா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாரும் சார்பா நான் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் முன் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ நவ் questions are over to press. நீங்க உங்க கேள்வி கணைகளை தொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி போட்டோ, சாரி, எஸ். ஸோ முன்னாடி சார் ஒரு குரூப் போட்டோக்கு வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். கரெக்ட் சார். இந்த அம்பிங்கிற வார்த்தை வந்து பிராமணால் பாஷை. அவர் ரோபோசங்கர் சாரும் சரி, நீங்களும் சரி அப்படி இல்லை. ஆனால் எப்படி அவரை இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அம்பி அப்படிங்கிறது அது பிராமின் பாஷை தான் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்க அதிகமாக உபயோகிக்கிற வார்த்தையாக இருக்கலாம்னால அப்படி சொல்லலாம். தம்பியே அவங்க அம்பின்னு, நம்ம தம்பி. ஆமாம் ஆமாம், அவங்க அம்பி. எங்களை மாதிரி தம்பிகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், 100% வந்து ஆமாம், எல்லாருக்கும் பிடிக்கிற தம்பி தான். ஆமாம், எல்லாரும் ரசிக்கிற தம்பி தான், நோ டவுட். சார் ரோபோ சார், அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஹீரோயினை தூக்கு 2 திருப்பி இது பண்ண கஷ்டப்பட்டான்னு நீங்கள் ஃபைட் மாஸ்டர் ஃபைட்லாம் வச்சுருப்பாரு, ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன தான் கதையின் நாயகர்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய காமெடியன் ஹீரோ ஆகிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஹீரோ ஃபேஸ் தான் நிச்சயமாக, அதுக்கேற்ற ஹைட் வெயிட்டும் கூட. அப்படிங்கிறப்போ கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க, அது உடம்பு முடியாதனால ஃபைட் சீன்ஸ்லாம் எப்படி சமாளிச்சிங்க? அதை நாங்கள் பார்க்குறப்போ ரசிக்கிற லெவலுக்கு இருக்குமா? இல்லை கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டருக்கு தான் சொல்லணும். நான் எப்போவுமே டான்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸு, ஃபைட்டாக இருக்கட்டும், நான் உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும்போதே நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். நான் சாங்லையும் சரி எதுனாலும் சரி, இப்போ காமெடினா இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரிஹர்சல் பார்க்கும்போது நானும் அப்படி ரிஹர்சல் பார்த்துருவேன். அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான். அதனால தான் 3 ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டான மாஸ்டர் தான். ரோபோ சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீட்ஃபுல்லான ஸ்பீச் இன்றைக்கி உங்களோடது. தேங்க்யூ. முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய மினி பயோகிராஃபியாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்தால் ஜாலியாக ஏதோ காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போவீங்க, அது சில நேரம் கான்ட்ரவர்சியாகவும் ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நீட்ஃபுல்லாக பேச்சு இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கு, சார் பெரிய பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்லேயும் காமெடி படம் எடுக்கிறாங்க, கோடிக்கணக்கான செலவு பண்ணி அந்த பட்ஜெட்லேயும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பெரிய பட்ஜெட்டு, பெரிய சீனு, பெரிய ஸ்டாரு, இதை வச்சு அவங்களால ஈஸியாக சிரிக்க வைக்க முடிஞ்சிருது. இதில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க சிரிக்க வைக்கிறதுக்கு? ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்ன வச்சுருக்கீங்க? இல்லை, பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன், அது நம்பர் ஆஃப் டேஸ், அதை வேணால் நீங்கள் இது பண்ணலாம். ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான். இது ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய படமாக தான் இருக்கும்.
வந்து எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த கதையை தாண்டி யாரும் போகலை. எல்லாமே இந்த இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க. ஸ்பாட்டில் எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி பேப்பரில் இருக்கிறத விடவே அவங்க ஸ்பாட்டில் ரமேஷ் கண்ணா சார்லேருந்து, இமான் அண்ணாச்சி அண்ணன்லேருந்து, காஞ்சா கருப்பு அண்ணன்லேருந்து, ரோபோலேருந்து, நமோ நாராயணா சார்லேருந்து அவ்வளோ ஒரு டெடிகேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை இப்படி பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா, சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. வந்து ரொம்ப ஈஸி தான். பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணாம் அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம். பட் இதுவும் அந்த மாதிரி தான். ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறதுனால இதை பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பேக்டாக இருக்கும். வந்து காமெடிக்கு இது 100% சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை. ஆமாம். அடுத்து தொகுப்பாளினிக்கு தான் கேள்வி. நீங்கள் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்தில் எப்படி இது பண்ணுன்ட்டு. நீங்கள் போட்டிருக்க உடை கூட வெயிலுக்கான உடைன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? புரியுதா? கொஞ்சம் தெளிவா கேட்க முடியுமா? அதாவது வெயிலுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. நீங்கள் அணிந்திருக்கிற உடை வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டா? அதுக்கான என்னுடை பத்தி நான் இல்லை, நீங்கள் அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு சரியான உடையா அப்படின்னு கேட்குறேன். அது சரியான உடையா இல்லையான்னு. நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? அம்பி அப்படின்ற ஒரு படத்தோட பிரஸ் மீட்காக நீங்க அம்பியல் படத்தை விட்டு தாண்டி பேசுனீங்களா? அட்வைஸ் சார் பண்ணீங்களா? வந்து ஹீரோ சார் மென்ஷன் பண்ணாங்க, இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, 2 வருஷம் ஜாண்டிஸ்ல இருந்தேன், பத்திய சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு இது சொல்லணும் இல்லையா, அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்பு பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும், நம்மள ஹெல்த் இஸ் வெல்த்னு. அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் என்ன? நான் உடைய தப்பா சொல்லலையே. நீங்க அணிந்திருக்கிற உடை வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையான்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னு சொல்லலாம். இல்ல, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, சாரி. சரி. ஸோ சார் நீங்கள் எல்லாரும் பயங்கரமா என்ன வந்து சாரி சார் சரி, எல்லாரும் அதிகமாக என்ன பாராட்டினீங்க, நடிக்கணும் அப்படியெல்லாம் சொன்னீங்க. ஸோ நான் இப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் படங்களில், ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படங்களில் கதையின் நாயகியாகவும் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும், இன்னும் நிறைய எஃபோர்ட் போடணும், இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு பூஸ்டாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். தேங்க்ஸ். காட்டன் சாரி நல்லதுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓ, காட்டன் சாரி இஸ் குட் ஃபார் சம்மர் அப்படி சொல்றீங்களா? திஸ் இஸ் மை கம்ஃபர்ட் ட்ரெஸ், அதனால போட்டிருக்கேன். தேங்க்ஸ். டைரக்டர் சார் அப்படி இல்லை சார், இடம் பொருள் ஏவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம கேமரா முன்னாடி வாயில வந்து எல்லாம் பேச முடியாது இல்லையா? வெரி குட், வெரி குட் சார். டைரக்டர் சார் சொல்லுங்க. நீங்க நிறைய ரோபோ சார் கூட சொன்னாரு நிறைய ஹீரோ ட்ரை பண்ணீங்கன்ட்டு. ஆனா வந்து உண்மையாவே ட்ரை பண்ணீங்களா இல்லை வந்து மேடைக்காக ரோபோ சார் சொன்னாரா? இல்லை, 2 பேரும் பேசணும். எடுத்த உடனே நான் ரோபோக்கிட்ட ஹீரோவாக நடிங்கன்னு சொல்லலை. நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்று சொல்கிறேன், இது யார் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். அப்போவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு, நல்லா ஒரு வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த டைமில் இந்த நமக்கு இதுக்கு இவரே பண்ணால் நல்லாயிருக்குமே, ஒரு 40 இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்த குட் அப்பா இப்போ குட்டு தாத்தா ஆயிட்டாரு. ஆமாம், அது உண்மைதான். அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதரை விட போகிறாருங்கிறது ரோபோவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தில் உண்மையிலே வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ரோபோ சார், மனைவி அனுமதி இதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாதிரி சொன்னீங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பெண் குழந்தைய வந்து ரொம்ப வந்து கொஞ்சுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல அப்பா, நல்ல தாத்தா, நல்ல கணவர். இப்போ வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆகிட்டீங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை, இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது. அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு. இப்போ மனைவியும் சரி, மகளும் சரி, என் பேரனோட நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நேரம்தான்.
அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவன், கலையை ரொம்ப நேசிக்கிறவன், மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறவன். சில மேடைகளில் தான் வந்து நம்ம சும்மா ஜாலியாக பேசுவோம். அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. பின்னாடி துப்பி போட்டிருக்காருல்ல அண்ணன், ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமானு நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒட்டுமொத்த பத்திரிகை அண்ணனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சார், இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார் உங்கள் 2 பேருக்குமே. ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷ்யன் பக்தன் அப்படிலாம் சொன்னாங்க. கமல் சார் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பார். அதில் அவரும் ஒரு இதை காமிப்பார். கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடித்து கொடுப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இமான் நச்சி, மீசை ராஜேந்திரன், ரமேஷ் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே, மோகன் வைத்தியா சார், கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள். இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்கள் வந்து ஹீரோவே யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதாக சொன்னார் இங்கே பேசுகிறப்போ. ரோபோ சாரோட பங்கு இருந்ததா? ஏன்னா அந்த மாதிரி சவாலாக நடிக்கணுங்கிறதுக்காக, இல்லை நீங்கள் மட்டுமா நட்சத்திர தேர்வு? ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்கள பார்த்துருக்குறோம், ஆனால் ரொம்ப ஃபெமிலியராக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆனால் இதில் வந்து அவங்கள எல்லாம் போட்டிருக்கிறப்ப தான் அவங்க இங்கே உட்காந்துருக்கப்போ பல அபிநயங்கள் பிடிக்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் கேஸ்டிங் எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ரொம்ப இது பண்ணலை. நான் இது இப்போ ஒரு வச்சுக்கலாம், ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும், இது இமான் அண்ணாச்சி பண்ணட்டும், இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட், ஓகே சார், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. யாரையும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்கல, யாரையும் இது பண்ணலை. அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவோ அதெல்லாம் இல்லை. எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கதாபாத்திரமாகவே தான் இருந்தாங்க. அதில் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவ்வளோ நல்ல நடிகர், ஆனால் வந்து சீரியலுக்கு போயிட்டாரு. இல்லை, அது அது வந்து அது அவருடைய சிச்சுவேஷன் நினைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் பாருங்கள், கோவை பாபுக்கு இந்த படத்தில் நான் வந்து கோவை பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. அவரும் மிப்பு சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரசிப்பீங்க. அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணாச்சி, உங்களுக்கு நேற்று வந்து சிம்பு சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைவாயிட்டாங்க, அதனால் வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர்லாம் புதுசாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அவர் கூட நடிக்கலைங்கிறத அப்படி சொல்லியிருப்பாரோ? அவர் கூட இல்லை, இப்போ என்னன்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆகிட்டாரு. ஆமாம், இப்போ திரும்பவும் காமெடினா மறுபடியும் வராரு. அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட முடியாது. நிறைய பரவி கிடக்கிறாங்க. ஆமாம், அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கிறது தான். அதானே, காமெடியர்கள்லாம் வந்து ஹீரோவாக மாறிட்டாங்க, அதுக்கப்புறம் காமெடியாக வரமாட்டாங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. அது ஒருவேளை சந்தானம் சார் மனசில் வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா காமெடி குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி. அது யாரை மனசில் வச்சு சொன்னார்ன்றது அவருக்கே விழிச்சிடும். என்ன, ஆனால் காமெடிகள் பாருங்கள், மேடையில் ஃபுல்லாகவே இருக்கிற எல்லாருமே காமெடிகள் நினைப்போம். அதனால் வாய்ப்புகள் கொடுங்க. இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னார்ல, கோவை பாபுலாம் அருமையான திறமையான ஆள். ஆனால் அதற்கான அந்த நேரம், காலம், வாய்ப்புகள், அந்த சினிமான்றது அதிர்ஷ்டத்துக்கு தானே வரும். அந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லேயும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கு ஹீரோயின்லாம் வருது கிடையாது, தொடர்ச்சியாக வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரொடியூசரில் வந்து இங்கே மேடையிலே வந்து யாரும் வரது கிடையாது சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு காமெடி நடிகராக? படத்தோட ஒரு விளம்பரத்துக்கு தானே நினைக்கிறேன். நான் அதெல்லாம் படத்தோட விளம்பரத்துக்காக தான் நினைக்கிறேன். இப்போ நான் தான் இப்போ நம்ம அண்ணன் போகும்போது கூட சொல்லி அனுப்பினேன், ராஜேந்திரன் போகும்போது கூட ஏதாவது ஒன்று போட்டு விடுங்கண்ணே, படத்தை பற்றி சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனால் அண்ணன் போட்டிருக்காப்புல 2-3 பஞ்சு, அது எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல. அதனால் அதுவெல்லாம் சும்மா விளம்பரத்துக்காக தான். மற்றபடி இப்போ எங்களுக்கு பிடித்த இயக்குனர் வந்து அவர் எல்வின், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த நடிகர். நான் கம்மியாக தான் கேட்டேன், நான் 7 கேட்கல, நான் 4 தான் கேட்டேன். எல்லா மேடைக்கும் வந்துக்கிட்டு தானே இருக்கேன். டேரக்டர் சார், நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்போ வந்து படம் 9ஆம் தேதி 11 படம் ரிலீஸ் ஆகுது. இது எப்படி இந்த சவாலை நீங்கள் இது எதிர்கொள்ள போகிறீங்க? ஒரு நல்ல படம் 11 படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீங்க? தேட்டர் கிடைச்சிருக்கா?
இல்லை அது நீங்கள் சொல்கிறது சவால் தான். அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா எல்லாரும் சம்மர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ லீவு நாளுன்னும் போது எல்லாரும் அந்த டைம் வரதான் செய்வாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது. நிச்சயமாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது, மக்களை ரசிக்க வைக்கிறோம், சிரிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தேட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வாரமாச்சும் நீங்கள் ஃபுல் பண்ணி தான் பண்ணணுங்குவாங்க ப்ரொடியூசர்ஸ், அது மாதிரி ஏதாச்சும்? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. யா ஓகே. சொல்லுங்கள். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். மைக் வந்துச்சா? ஓகே. ஹலோ. சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ என்னடானா படத்தில் ஒரு விஷயம் ஒன்று பேசணுன்றதுக்காக அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு, நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவருக்கு ஏதாவது போட்டியாக வரணுமா? இல்லை சார் அவருக்கு போட்டியெல்லாம் நான்லாம் வர முடியுமா சார்? அவரை பற்றி பேசினாதான் அப்படிலாம் கிடையாது சார். அதெல்லாம் கிடையாது. இப்போ ஆல்ரெடி அவரை பற்றி பேசியே நிறைய பேர் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி சார் நான் ஆல்ரெடி பெரிய ஆள் தான் சார். 6 அடி 3 சென்டிமீட்டர் இருக்கேன் சார். 106 கிலோ இருக்கேன் சார். நான் ஆல்ரெடி அவரோட வெயிட்டு அவரோட ஹைட்டு சார். அதாவது அவர் மிகச்சிறந்த நடிகர், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 92லேருந்து இன்னைய வரைக்கும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு உச்ச நட்சத்திரம். அப்படிலாம் கிடையாது. எனக்கு உள்ள வருத்தம், எங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னா, அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் செந்தூரபாண்டி படத்தில். அதாவது 100வது படம் கேப்டன் பிரபாகரன், அவருடைய 101 102வது படமும் செந்தூரபாண்டி. செந்தூரபாண்டியில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார். எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், அது ஒவ்வொருடைய கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா, தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கலே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்களுக்கெல்லாம். எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது. கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூரபாண்டியில் கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பார், விஜய் சார் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார். அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோவுக்குமே வராது. 100 படத்துக்கு மேலே அவர் நடித்து 100வது படம் சூப்பர் ஹிட்டு கேப்டன் பிரபாகரன். அடுத்த படத்தில் வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ எங்களுக்கு வந்து விஜய் சார் அது ஒரு சின்ன வருத்தம் தான். இப்போ எங்கள் அந்நியார் கூட வந்து விஜய் சாரை பற்றிலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு நேரடியாகவே அட்வைஸ் பண்ணாங்க. எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல, கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர, மற்றபடி விஜய் சாரை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறார் அவர். நேற்று கூட நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களே, ஏர்போர்ட்டில் துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல. நீங்கள் இதை நான் உண்மையை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும். எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா? இல்லை கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு, அவரெல்லாம் இப்படிதான் வந்து கத்திய துப்பாக்கிலாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க. இல்லை வேற தலைவர்கள், அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ, டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ, இல்லை வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா? நம்ம இப்போ தானே நேரடியாக பார்க்குறோம். அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எப்போதுமே கேப்டன் வழியில் வந்தவங்க, வெட்டு 1 துண்டு 2 உண்மையாக பேசுவோம், ஸ்ட்ராங்காக பேசுவோம். கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். நாங்கள் அதைத்தான் வந்து நாங்கள் அது வந்து சொல்கிறோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க. இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய உழைப்பு, எத்தனை ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா 4 ஸ்டேட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் அவரை வச்சுட்டு இருக்கிறார். நாம் போய் அவருக்கு போட்டியாக சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். ஏன்னா நானும் அவர் கூட ஒரு 7 படம் நடிச்சிருக்கிறேன். ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து போட்டின்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது. அது வந்து கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்குது. பட் எங்களுக்கு வருத்தம் அதுதான், கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேறு எதுவுமே கிடையாது. சார் ரோபோ சார் பொதுவாக விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சுருக்கீங்க. ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கு? இல்லை, அம்பின்ற ஒரு பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான்.
அது எதை பார்த்தாலும் பயப்படும், ரொம்ப சாதுவான கேரக்டரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆப்போசிட்டில் எவ்வளோ ப்ளஸ்ஸாக மாறி அந்த ஹீரோவுக்கு அடாப்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இயக்குனரும் மக்களும் சொல்லணும். Thank you so much. ஆங்கர் உங்களுக்கு ஒன்று ஸோ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணீங்க, எங்கள் ஹெல்த்தை பற்றி பயங்கரமாக அட்வைஸ் பண்ணீங்க. ஸோ சம்மரோ வின்ட்ரோ ட்ரெஸ்ஸு போகிறோமான்றது தான் மேட்ரு, என்ன ட்ரெஸ்ஸு போடுறன்ற மேட்ரு கிடையாது. ஸோ நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க, பயங்கரமாக பண்ணுங்கள். சூப்பர், தேங்க்ஸ். Thank you so much.